தில்லை பாதி திருவாசகம் பாதி என்று ஒரு வாசகம் உண்டு. அது என்ன தில்லை பாதி திருவாசகம் பாதி? திருவாசகத்தை இயற்றியவர் மாணிக்கவாசகர். அவர் சொல்ல அதை எழுதியவர் தில்லையம்பல நடராஜ பெருமானே. அடியவர் வடிவத்தில வந்து ஏடும் எழுத்தாணியும் கொண்டு எழுதியிருக்கிறார். மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று திருவாசக ஏட்டில கையெழுத்திட்டு சிற்றபையின் பஞ்சாட்சரப்படியில வைத்து விட்டு மறைந்து விட்டாராம். திருவாசக ஏட்டை கண்ட கோயில் அடியார்கள் மாணிக்கவாசகரை அழைத்து திருவாசகத்திற்கு விளக்கம் தருமாறு வேண்டியிருக்கிறார்கள். அவரும் தில்லை நடராஜரின் சன்னதிக்கு வந்து நின்று அம்பலக்கூத்தனே அதன் பொருள் என்று கூறி இறைவனுடன் இரண்டர கலந்தாராம். அதனால் தில்லை பாதி திருவாசகம் பாதி என்கிற பழமொழி உண்டானது என்று சொல்வார்கள் பெரியோர்கள். திருவாசகம் வேறு, தில்லை நடராஜர் வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே. திருவாசகம் முழுவதும் சிதம்பரம் பெருமானின் திருவடியையே போற்றுகிறது. திருவாசகத்தில சிவருமான் தொடங்கிய அச்சோபதிகம் வரை 51 தலைப்புகளில் 658 பாடல்கள். மாணிக்கவாசகருக்கு சிறப்பு செய்யும் விதத்தில் சிதம்பர நடராஜர் கோயிலில் மார்கழி திருவாதிரை விழா அமைந்திருக்கிறது. 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் மாணிக்கவாசகர் சுவாமி சன்னதிக்கு எழுந்தருள்கிறார். அப்போது திருவாசகம் பாடப்படுகிறது. குறிப்பாக திருவெம்பாவை பாடல்களை பாடுவார்கள். அதன்பின் மாணிக்கவாசகருக்கும் சுவாமிக்கும் தீபாராதனை நடக்கும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தமிழ் மதத்தில் திருமூலர் அருளிய திருமந்திரம். பதைக்கின்ற போதே பரமென்னும் வித்தை விதைக்கின்ற வித்தினை மேல் நின்று நோக்கி சிதைக்கின்ற சிந்தையை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு ஈயலும் ஆமே. இறைவனை அடைய வேண்டும் என்று துடிதுடிக்கின்ற போதே பரம்பொருள் என்று அறியப்படக்கூடிய அனைத்திற்கும் மூல விதையான இறைவன் அடியவருக்குள் விதைக்கின்ற மாயை நீங்கி உணரக்கூடிய இறை சக்தியை குருவின் அருளால் தலையுச்சிக்கு மேல் மூச்சுக்காற்றை எடுத்துச் சென்று அங்கே வீற்றிருக்கக்கூடிய இறை சக்தியை தரிசித்து இறைவனை அடைவதற்கு தடையாக வேறு வழிகளிலே சிதைந்து போகின்ற சிந்தனைகளை எல்லாம் சீர்படுத்தி அவற்றை இறைவன் மேல் மட்டும் எப்போதும் இருக்கும்படி நிறுத்தி இறைவனோடு எப்போதும் சேர்ந்தே இருக்கின்ற பக்குவமுள்ள அன்பர்களுக்கு இறைவன் தம்முடைய அருளை கொடுத்து அருளுவான்.